மருமவளே, அடியே மருமவளே, காது கேக்குதா இல்ல காது ரெண்டு அடைச்சு கிடக்கான்னு தெரியல. வெள்ளக்கண்ணையை தான் ஊத்தணும். மருமவளே, அடியே. எனக்கு ரஜாவானா வாழுவேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுவேன். காது கேக்குதா என்னன்னு தெரியலையே. மருமவளே, ஏ தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டா, ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்டா, ஊ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்டா. ஏ சின்ன பொண்ணு, என்னங்க எங்க அம்மா வெளியே நின்றுட்டு காலு கால்னு கத்திக்கிட்டு இருக்கு. காலு கால்னு கத்துறாங்களா? ஏங்க அடிக்கடி பட்டுருச்சா? ஒன்னதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்குங்க, கொஞ்ச நேரம் உட்காரக்கூடாது. உங்க அம்மா கண்ணு ரெண்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா நம்ம வேலை செய்யறோமே, இவ உக்காந்துருக்காளேன்னு கண்ணு ரெண்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். எங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன இதுன்னு போய் கேளு. ஏன் வாங்குங்க. இவரு தினமும் மாமியார் மாமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? போய் என்னன்னு கேளு. ஐயோ ஏல நீ வேற. அட போமா. கழுதைக்கு வாக்கப்பட்டா கணச்சுதான் ஆகுன்ற மாதிரி இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டு என் மாமியாருக்கிட்ட நடிச்சே ஆகிறதா இருக்கு. மருமவளே, அத்தை எம்பிட்டு நேரம் நானும் சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காது கேக்குதா இல்லையா உனக்கு? அதுவா அத்தை, நான் வாரேன்னு தான் சொன்னேன். உங்க பையன் தான் துணி அயன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு ஒரே பாடு. அதனாலதான் அத்தை வர லேட் ஆகி போச்சு. இவனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்ல. இது 9 பேர் வேலை செய்யறதுக்கு. பின்னாடி வீட்டுக்காரி அங்க புளியங்காய் எடுக்க வந்துருவா. அதுக்குள்ள நான் போய் வரசா புளியங்காலாம் பறிச்சு எடுத்து வச்சிடறேன். சரியா? சீக்கிரம் ஓடியா. நான் எடுத்து வைப்பேன், நீ வீட்டுக்கு கொண்டு வந்து கடத்திட்டு வா. அப்பதான் நம்ம நிறைய புளியங்க சேர்க்க முடியும். இல்லன்னு வை அங்க மாமியாரு மருமவ நாத்தனாரன்னு எல்லாம் வந்துருவாளுங்க. எத்த 2 வீட்டுக்குன்னா பங்கு புளிய மரத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டுமே மொத்தத்தையும் சொந்தம் கொண்டாட முடியுமா அத்தை? நீ மருமவ மாதிரி பேசுடி, அடுத்தவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம. மருமவனை வீட்டுக்கு சொத்து சேர்க்க எதுன்னு நினைக்கணும், சேர்க்காம இருக்கிறத நினைக்க கூடாது. பொட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஆனாலும் பேரு சொத்து சொத்துன்னு தான் சாம்புதெல்லாம் தூக்கி கட்டிட்டு போற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன இல்ல அத்த, நீங்க சொன்னபடி சொத்து சேர்க்கணும்னு சொன்னேன் அத்த. சொத்து சேர்க்கறது இருக்கட்டும், முதல்ல புளிய மரத்துல இருந்து புளியங்காய் சேர்க்கறான். சீக்கிரம் வந்து தொலை. சரிங்க அத்த. வரசா வாடி. வாரேங்க அத்த. ஏ மருமவளே, வரசா வா. வாரேங்க அத்த. ஏ மருமவளே, வரசா வாடி. அட வாரேன் அத்த. வரசா ஒடியா ஒடியா ஒடியா. ஒடியாரம் போங்க. ஐய சொத்துன்னு என்ன பேய அலையுது இது. என்னமோ புளியங்காய் மரத்துல இருந்து புளி எடுத்து தினமும் புளிச்சோறும் புளி குழம்பும் மீன் குழம்புமா ஆக்கி சாப்பிட்ற மாதிரி என்ன வறுத்து வருது. கொஞ்சோண்டு சோத்துல புளி குழம்புல புளி கொஞ்சோண்டு அதிகமாக போயிருச்சுனால ஐயோ புளிப்பு பல்லு கூசுது, அது பண்ணுது இது பண்ணுது, காலு குடையுது, அப்படி இப்படின்னும். அப்படி இருக்கும்போது புளியே சாப்பிடாதால எதுக்கு தான் இந்த ஆட்டம் அடிக்கிட்டு போகுது? நீ வேற அந்த ரோட்டுக்கே போற வரைக்கும் மருமவளே இப்ப மருமவளே வந்துருன்னு என்ன கத்திக்கிட்டு போகுது. இது கத்துல ஊரே திரண்டு வந்துரும் போல இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, எதுக்கு எங்க அம்மா கூப்பிட்டாங்க? உங்க அம்மா நல்ல நாளே எச்சு கையில காக்கா ஓட்டாது, இப்ப மட்டும் என்ன விடவாச்சிக்கும். என்ன சின்ன பொண்ணு? என்னன்னு ஒன்ன சின்ன பொண்ணு, புளிய மரத்துல பின்னாடி வீட்டுக்காரவங்களும் நமக்கும் பங்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பாதி விட்டு தானே நம்ம எடுக்கணும். ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமையும் புளிய மரத்துல நான் புளியங்காய் எடுத்து வைக்கிறேன், நீ வேகமா வந்து கடத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சீக்கிரம் கூடையை தூக்கிட்டு ஓடுது. என்னமோ தினமும் புளியோதரையும் புளிக்குழம்புமா ஆக்கி திங்கிற மாதிரி. உங்க அம்மா புளிப்புன்னு சொல்றதுனாலயே நான் புளியோதரை திங்கிறதையும் விட்டுட்டேன், புளிக்குழம்பு திங்கிறதையும் விட்டுட்டேன். இதுல வேற ஆட்டம் கட்டிக்கிட்டு ஓடுது. சரி என்ன பண்றது, வருங்காலத்துல நமக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்குது. கடுப்பே ததையா. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். உங்க அம்மா ஒன்றும் நமக்கு சேர்க்கணும்னு நினைக்கல. புளிய மரத்துல புளியங்காய் எடுத்து கொட்டையை பிதுக்கி அதை கடையில 1 கிலோவுக்கு 180 200ன்னு விற்கிறதுக்கு அலையுது. ரொம்ப நல்ல தாய் தங்க தாயின்ற மாதிரி பேசுவேன். சரி ஒரு காப்பி மட்டும் வச்சு கொடுவே. உனக்கும் ஆத்தாளுக்கு என்னை பார்த்தா எப்படியா தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்னமோ அதை செய் இதை செய்யுன்ற, நீ என்னமோ காப்பியை வை மோரை வை அதை பண்ணு இதை பண்ணுன்னு உயிர் எடுக்கிற. கவாரு, என் வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்கள் அம்மா ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உட்காரத்துக்கு நேரம் இல்லை நாய்க்குன்ற மாதிரி அம்மட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா காப்பி வை கோப்பி வைன்ட்டு ஒழுங்கா ஓடி போய் சொல்லிட்டேன். கட்டுன புருஷனுக்கு ஒரு காப்பி வச்சு கூடமா? கட்டுன புருஷனுக்கு தான் காப்பி வச்சு தர முடியாதுன்னு சொல்றேன், ஓடிரு. என்ன சின்ன பொண்ணு இப்படி பண்ற? கட்டுன புருஷனுக்கு ஒரு காப்பி வச்சு கொடுத்தா புண்ணியம்,
கட்டுன புருஷனுக்கு காப்பி வச்சு கொடுக்கறது புண்ணியம்னா கட்டுன பொண்டாட்டிய கொஞ்சமாவது நிம்மதியாக விடுறதும் புருஷனுக்கு புண்ணியம் தான். கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஆத்த ஆலய மணி ஓசை மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும், வந்து புளியங்காடுன்னு. இதில் நீ வேற கம்முன்னு போயிரு. அதான் அங்கங்கே முக்குக்கு முக்கு டீ கடை இருக்குல்ல, அங்கே போய் டீயை குடிச்சிட்டு போ. நான் மற்ற புருஷங்க மாதிரி கையங்காலையும் நீட்டியிருந்தேன்னு வையே, இன்னைக்கு புருஷனுக்கு பயந்து காப்பின்னு கேட்கறதுக்குள்ளே போட்டு வந்து நீட்டி இருப்பேன். நான் அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தேல்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. யோ, நீ மட்டும் கையையும் காலையும் நீட்டி இருந்தேன்னு வையி, கையும் காலையும் முறிச்சு அடுப்பில் சொருவி இருப்பேன். நான் மற்ற பிள்ளைங்க மாதிரி கிடையாது, நான் ரக்குடான கேர்ள். எங்கடி போயிட்டு வர? யாரை பார்த்துட்டு வர? யாரையும் பார்க்கல, சும்மா தான் அப்படியே கால்நடையாக போயிட்டு வந்தேன். சும்மா போயிட்டு வந்தியா? எதுக்குடி சும்மா போன? எதுக்கு சும்மா போன? அது வீட்டில் காய் எதுவும் இல்லாத, காய் எதுவும் வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு. வீட்டுல காய் இல்லையா? ஏண்டி, முந்தா நேத்து தான் முருங்கக்காய், அவரைக்காய், பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டேன். அதுக்குள்ள உனக்கு காய் தீருதா? பொய் பேசுறியாடி நீ? பொய் பேசுறியா? அரைஞ்சேன்னு வையே. ஆறுமுகம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீங்க எதுக்கு இப்ப முந்திக்கிட்டு போறீங்க? ஏய், புள்ளைய கை நீட்டி அடிக்க போறான், நீ என்னடி பாத்துக்கிட்டு பேசாம இருக்க? அவங்க புருஷனாச்சு, அவங்க பொண்டாட்டியாச்சு, அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்க. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சண்டை இழுத்துக்க வேண்டாம், கம்முனு இருங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டைனா 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கணும். இப்படி நடு வீதியில வச்சு கேட்டா 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. பாத்திரம் பார்க்காதமே இருக்குன்னு சொல்ற? ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ அங்கதான் வேலை பாக்குற. அப்படித்தானே, போய் கேளுங்க. அதுக்கப்புறம் அவளை திருப்பிக்கிட்டு சொல்லுவான், என் புருஷன் என்னைய பேசுறாரு, உனக்கு என்னையான்னு. அப்ப எரும மாட்டு சாணியே மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு, இன்னும் அதை அடிச்சா இன்னும் வேற சூப்பரா இருக்கும். வாங்கிட்டு வாங்க, நல்லா தண்ணி போகுது, தொடச்சு விடுறேன். எங்கடி போன? பொய் புளி தெரிஞ்சான்னு வையி. எங்கேயும் போலங்க, தக்காளி வெங்காயம் முடிஞ்சு போச்சா, அதான் வாங்க போனேன். ஏய், என்னடி புளி விட்டு திரியிறியா? முதல்ல காய்கறி இல்லைன்னு, இப்ப தக்காளி வெங்காயம் இல்லைன்ற, அதுக்கப்புறம் வீட்டுல எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல, உளுந்து இல்ல, வெங்காயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியா? அரைஞ்சு புடுவேன்னு சொல்லிவிட்டேன். எங்க போன? எங்கடி போன? எத்தனை தடவை உன்ட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறது? இந்த ஆறுமுகம், யோ, உன் வேலை என்னமோ பாரு. என் பொண்டாட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆறுமுகம் வேங்க 7 முகம்னு. இங்க பாரியா, என்னையா பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். நான் நடு வீதிக்கு வந்தா நாங்கெல்லாம் கேட்கதான் செய்வோம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எதுக்கு இருக்கிறோம் அப்புறம்? ஓஹோ, அப்ப அவளை திட்டுனா உனக்கு கோபம் வருது அப்படின்னா? மரியாதையா பேச சொல்லிட்டேன். ஏன் முண்டாட்டிக்கு இங்க சுவிட்ச போட்டு இங்க லைட் எரியுதே, அப்ப நான் கேட்கதான் செய்வேன். ஐயே, இந்த சந்தேக பேர் வழி இருந்தா இவனை பத்தி நமக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு போய் இவன்கிட்ட போய் நீங்க வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இவன மனுஷனா? இங்க பாரு, இந்த மனுஷனா கிணுசனான்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். ஏன் முண்டாட்டிய நான் பேசுவேன், உன் புருஷன் எதுக்கு கேட்க வராரு? அப்ப நான் கேட்க தானே செய்வேன். உனக்கு சொன்னேல, உனக்கு சொல்லதானே செஞ்சேன். ஒழுங்கு மரியாதையா உள்ளவா, அவங்க பிரச்சனைக்கு போவாத வைக்காதன்னு சொல்ல கேட்காம போயிட்டு இப்ப என்ன பேசுறான் பாத்தியா? ஒழுங்கு உள்ள வாயா, உள்ள வா, நல்ல மங்குன்னு வாயிலே குத்துறேன். என்னடி இவன், நம்ம நல்ல விதமா தான் கேட்க போனா அதுக்கு போய் இப்படி பேசுறான். அவனை கடைஞ்செடுத்த சைக்கோன்னு தெரியும்ல. அதுவும் இல்லாம சும்மா சந்தேகப்படுவான். அவ உக்காந்தா சந்தேகப்படுவான், பவுடர் போட்டா சந்தேகப்படுவான், தலைச்சீவி பூ வச்சா கூட அதுக்கு 100 சந்தேகப்படுவான். அவனை பத்தியும் தெரியும்ல சந்தேக பெருவழி. அவன்கிட்ட போய் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. நீங்க வாங்க முதல்ல உள்ள. யார் வீட்டுல இடி விழுந்தா என்ன, பூகம்பமே வந்தா என்ன, நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். நம்ம வீட்டு சோத்தை தின்னுபுட்டா அடுத்த வீட்டுல பேச்சு வாங்கணும், நமக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், இங்க யாரு? யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இவர் யாருமா? என் பொண்டாட்டியை பத்தி பேசுறவள எல்லாம் வச்சுக்கிட்டா அம்புட்டு தான் சொல்லிட்டேன். நான் என் பொண்டாட்டி திட்டினா உனக்கு கோவம் வருது, அப்புறம் நான் கேட்க தானே செய்வேன். ஏண்டி, நீ இம்புட்டு பவுடர் அள்ளி மூஞ்சில பூசிக்கிட்டு இருக்கும் போதே தெரியும்டி எனக்கு. எல்லாம் வந்து என்னை கேட்பாங்க. என்ன ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்பெல்லாம் எந்த தப்பும் பண்ணலைங்க. அப்படி நான் தப்பாக தான் போய் பேசணும் வைக்கணும்னா நான் எதுக்கு எங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போகணும்? பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு நான் போக மாட்டேன்னா? என்னங்க வார்த்தை பேசுறீங்க? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குடி தெரியும்? யாருக்கு தெரியும்? ஐய, இவெல்லாம் மனுஷனா? இவன் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்மளால இருக்க முடியாத போல இருக்கே.
அட நீங்க உள்ள வாங்க. நம்ம கிட்ட திரும்பிக்கிட்டு வர்றதுக்கா அப்புறம் வேலையில போன ஓனர் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு அப்புறம் குத்துது குறையுதுன்னு நம்ம கிடக்கணும். உள்ள வாங்க. ஏண்டி ஒன்ன பேசுனா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வாரங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? நீ நல்ல வேஷம் போடாத சரியா? நீ யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த நடிப்பு வெங்காயம் என்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காத. என் குடும்பமே வேணாம், நீங்க தான் முக்கியம். எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காக வந்து இப்போ ஒரு பிள்ளையும் ஆகி போச்சு. இப்படி இருந்தோம் நீங்க இந்த மாதிரி பேசலாமா? சொல்லுங்க பாப்போம். உங்களை மட்டுமே தானங்க நான் நம்பி இருக்கேன். இப்படி பண்ணலாமாங்க? ஏய் நடிக்காத நடிக்காத. வெள்ளையா இருக்கவன் பொய் பேச மாட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது என்கிட்ட வேகாது சரியா? நொன்னைங்காரனால என் பொழப்பு போய் இன்னைக்கு என் வேலை வெட்டி இல்லாம கிடக்குறேன். ஆனா உன் குடும்பம் அங்க சந்தோஷமா இருக்கு. உன்னைய கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். உன் குடும்பத்தால என் ஆத்தா உசுறு போய் எல்லாம் போணுச்சு. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டி, மறக்கவே மாட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் உன்னைய கண்ணீர் சிந்த விடல. உனக்கு வர்ற கண்ணீர்ல உன் குடும்பத்துக்கு ரத்த கண்ணீர் அங்க வரணும். ஏங்க இப்படி பேசுறீங்க? அவங்க கிட்ட நான் பேச்சுவார்த்தை கூட இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறீங்க? ஏய் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. கொஞ்சம் அசந்தான் நீ எனக்கே வேட்டு வைப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நடிப்பை என்கிட்ட காட்டாத. நான் போய் சோறு குழம்பு ஆக்குறேன். விட மாட்டேன்டி, உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு கொடுக்குற டார்ச்சர்ல உன் குடும்பமே அல்லோல் படணும். உன்னைய கட்டின பாவத்துக்கு என் ஆத்தா உசுறு போணுச்சு. அதை என்னைக்கு என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். ஏனே ஆள் நடமாட்டத்தையே காணோம். நான் வேணா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? வேலைக்கு நேரமா வந்துட்ட, உடனே வீட்டுக்கு போகணும். வந்தது லேட்டு, ஆனா சம்பளத்துல மட்டும் குடிக்க கூடாது. அண்ணாச்சி நான் எம்பிட்டு லேட்டா வந்தாலும் வேலையில கில்லி மாதிரி வேலை செய்வேன். 10 நிமிஷத்துல 100 டீ போடுவேன். உங்களால போட முடியுமா? வர்ற அத்தனை பேத்தி நிக்க விடாம பண்ணுவேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒன்ன அண்டிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வை உன்னைய தூக்கி விட்டு. அதை செய்யுங்க. இப்ப கூட தூக்குங்க. இப்ப கூட அந்த டவுனு டீ ஸ்டால்ல 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் நானும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயே சேர்ந்துருவேன். ஏதோ போனா போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குற 600 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மள நல்லா மிரட்டி கண்டுக்கிட்டாங்கடா. இப்ப மட்டும் எதுவும் பேச மாட்டாரே. அண்ணாச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? ஆளுங்க யாராவது வருவாங்கய்யா. வர நேரத்துல நீ இல்லன்னா அது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம இந்த கூர்க்கார பயலுகளுக்கு நான் டீ போட்டு கொடுத்தா 1000 குறை சொல்றானுங்க. டீ தூள் இருக்கு, அது இருக்கு, பால் கொதிக்கல வைக்கல அப்படி இப்படின்னு. நீ குடுக்குற டீயை குடிச்சே இவனுங்கெல்லாம் பழகிட்டானுங்க. உன் கைப்பக்குவம் எனக்கு வர மாட்டேங்குது. உன் கைப்பக்குவத்துக்கு பழகுனால இந்த பயல்களுக்கு யாரு எந்த டீ மாஸ்டர் போட்டாலும் பிடிக்க மாட்டேங்குதுன்றாங்க. அதனால கொஞ்சம் இரியா. யாராவது வர நேரத்துல நீ என்கிட்ட போயிட்டீங்கன்னா அப்புறம் பெருஞ்சிரமமா இதெல்லாம் பண்றீங்க. ஆனா ஒரு 200 ரூபாய் சேர்த்து தான் போட மாட்டேங்கிறீங்க. அண்ணே ஒரு டீ போடுனே. என்னப்பா வீட்டுல குழந்தையா இல்லையா? குழந்தையாவை போட்டு வீட்டுல டீ குடிப்பியா? அதை விட்டு கடையில டீ குடிச்சுட்டு உடம்ப கெடுத்துக்க போறியா? இருந்தாலும் என் தம்பி, நீங்க ஏற்கனவே வாங்குற இடத்துல பால்காரனே தேவையான அளவு தண்ணி ஊத்தி தான் பாலே கொடுக்குறான். அவன் கொண்டு வந்து கொடுத்த பால்லயே அவனோட தண்ணி பத்தாதுன்னு நீங்களும் 1 லிட்டர் சேர்த்து ஊத்துறீங்க. இது பாலா இல்ல தண்ணியானே தெரிய மாட்டேங்குது. அதான் தம்பின்றதுனால நல்ல டீயா வீட்லயே குடிக்க வேண்டியதானப்பா. எதுக்குப்பா கடைக்கு வந்து காசை கறி பண்றேன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அடையப்பா உன் காலில் வேணா விழுகிறையா. ஒரு 100 ரூபா 50 ரூபா சேர்த்து போட்டு கொடுக்குறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆட்டையே களைச்சு விட்டுறாதையா. இதை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. அப்படி வாங்க வலிக்கு. அப்படின்னா ஒரு 100 ரூபாயோ சேர்த்து போட்டுருங்க. பட்ஜெட் தாங்காதியா, பட்ஜெட் தாங்காது. அதெல்லாம் எப்படி தாங்கன்னு இப்ப பாக்குறீங்களா? அம்புட்டு தானே போட்டு தர்றேன், கொடுத்துறேன். இந்த வாரம் விட்டுறியா? அடுத்த வாரத்துல இருந்து வாங்கிக்க. அப்ப என்ன இந்த வாரம் விடுங்க, அடுத்த வாரத்துல இருந்தே வேலை வாங்கிக்கோங்க. அடே ஐயோ டேய் தம்பி மன்னவனே, ராசாத்தி ராசா அருணாச்சல. அடையப்பா இங்க கீழே கொஞ்சம் சொரியப்பான்னு போடுறேன் போங்க. ஐயோ ஊர்க்கார பயலுவங்களா, தெரிஞ்ச பயலுவங்க. வேலை சொன்னா தட்டாம செய்வாங்கன்னு இவங்கள வேலைக்கு போட்டது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. ஐயோ நம்மள பாடா படுத்தி எடுக்கிறாங்கடா. ஐயோ அடுத்தவன் கையை எதிர்பார்க்க கூடாது. நம்மளே ஒரு கடையை வச்சு முதலாளியா இருக்கணும்னு சொல்லி
ஓனர் ஆகணும்னு ஒண்ணு ஆரம்பிச்சா இவங்க நம்மள குளித்தோண்டி புதைக்கணும்னே வந்திருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா தானப்பா? ஆமாண்ணே. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல டீயா போடுனே. நல்ல டீ போடணும்னா பேக்கரிக்கு போகணும். இங்க ஏதோ மாதிரி இருக்கும். எப்பா சாமி, நல்ல டீயா போடுறையா? உக்காரு. வீட்டுல குழந்தைய வச்சு தந்துச்சோம்னா வச்சு தந்துருப்பாங்களே, வச்சு தரலையா? அங்க வீட்டில் மரியாதை இருந்தால் வச்சு தர்றதுக்கு. அது ஒன்றும் இல்லைண்ணே, வீட்டில் அவங்கெல்லாம் புளியம்பழம் பறிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அதான் வீட்டில் ஆள் இல்லைன்னொடனே நான் அப்படியே எதுக்கு அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டுன்னு கடைக்கு வந்துட்டேன். எப்பா டீ குடிக்கிறதுக்கு இந்த கடியெல்லாம் எடுத்துக்கலாம்ல? நல்லா சுட சுட மொறு மொறுன்னு நல்லா இருக்கியா? அண்ணாச்சி, நீங்க வேற. நீங்களே 3 நாள் எண்ணெய் பட்டதுல பொரிச்சு எடுப்பீங்க. அதை சாப்பிட்டு புட்டு பாய்சன் தான் ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ ஆண்டவனே, இவன் நம்மள ஒரு வழி ஆக்காம விட மாட்டான் போல இருக்கே. இப்படி 4 பேர் வரும்போது இப்படி சொன்னா நாளே நாள் என்ன 4 நிமிஷத்துல நம்ம கடையை மூட வச்சிருவான் போல இருக்கே. நம்ம வீட்டுக்காரியே புளியம்பழம் எடுக்கணும் வாடினா இன்ன வரைக்கும் வாராமா. பாத்தீங்களாடி, ஆளுக்கு முன்னாடி கூடை எடுத்துட்டு வந்து கூடையவே நிரப்பிட்டா. இனி எங்க என்ன இருக்குது? 2000 கட்டி இவளேதான் வா எடுத்து போடுற. நமக்கு ஒண்ணும் இல்ல. எடுத்தாச்சா? இந்த சிரிக்கியா? எடுத்துக்கிட்டே இருக்கு. இங்க நாங்களும் 2000 கட்டி இருக்கோம் புளிய மரத்துக்கு. ஒருத்தரே எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கட்டல. எடுத்து முடிச்சாச்சுன்னா கிட்ட கிளம்பு, நாங்களும் எடுக்கணும். நானே இப்பதான் வந்தவனே எடுக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கு, எடுக்கணும். ஆமா, நீயே எடுப்ப, நாங்கெல்லாம் எங்க போறது? அண்ணி 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி. இன்னத்துக்கும் 2 பேரும் ஒரே குடும்பத்தில் வாக்கப்பட்டவங்க தான். வீட்டை பிரித்தது மட்டும் இல்லாமல் தோட்டத்தையும் 2ஆக பிரித்தாங்க. இந்த புளிய மரம் மட்டும் ஒத்தையாக போயிடுச்சு. அதனால் இதை மட்டும் பிரிக்க முடியல. இதை மட்டும் பிரிச்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பிரிக்காமல் விடவும் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து ஆக போதோ? சும்மாவே அக்கு வேறு ஆணி வேறுன்னு பண்ணிடும் எங்கள் அம்மா. இதில் எங்கள் அம்மா இந்த சின்னம்மாவை வேற பார்த்துருச்சா, அவ்வளோதான். ஏண்டி ஏன் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களாடி? ஆளுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து எப்படி எடுக்கிறாளுங்க, நீங்களும் தான் இருக்கீங்க. ஆடி அசைஞ்சு நல்லா தின்னு கொளுத்து வரதுக்குள்ள விடுஞ்சிரும். அத்தை, அதான் 3 பேர் வந்திருக்கோம்ல அத்தை, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம், எடுத்து முடிச்சிடலாம் அத்தை. என்ன இருக்குது இங்க எடுக்கிறதுக்கு? அத்தை மொத்தத்தையும் வாரி கட்டிக்கிட்டாளே. வாரி எடுத்து வந்து பாத்தியா? அப்ப இங்க வழிய போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் எங்கிட்டு இருந்து வந்துச்சாமா? நாங்களும் நம்ம சும்மா தர்மத்துக்கு இது பண்ணியிருக்கோம். நாங்களும் காசு கட்டித்தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாம் பண்ணத்தான் செய்வோம். நீங்க 3 பேர் வந்து மொத்தமா ஆடுறத நான் ஒத்தாலாம் வந்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான். என் வீட்லன்னா ஒருத்தி இருக்கா தின்னுபிடி தூங்குறதுக்கு. எத்தனை மணிக்கு சொல்லிவிட்டு வந்தேன் புளியங்காய் படிக்கணும், எடுக்கணும், வைக்கணும். இன்ன வரைக்கும் ஆளையும் காணா பேரையும் காணா. நான் வாங்கிட்டு வந்த வார்த்தை பாரு, எல்லாரும் எப்படி வர வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. வேலை வெட்டி இல்லாதவங்க 1000 பேசுவாங்க. நமக்கு என்ன வேலையா இல்ல, வெட்டியா இல்ல, நம்ம வேலையை பார்ப்போம். பாரு ஆவன்னு தான் அல்றா. வாயை பார்த்துட்டு நிக்காதீங்கடி, போங்கடி போய் எடுக்கடி. அங்க கத்த முடியல, நம்ம கிட்ட வந்து கத்தும். சின்னம்மா துரட்டி இருக்கா? எடி சின்னமா சொன்னமானு அவெல்லாம் நமக்கு ஒட்டும் கிடையாது, உரம் கிடையாது. போய் வேலையை பாரு. ஆடு பாக குட்டி வரவு. காஞ்சி போய் தான் இருக்கா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்தா.